வில்லேஜ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள். வேலை பார்க்குறதுனா ரொம்ப கஷ்டம்தான். பிள்ளைங்கள பார்த்துட்டு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அடுத்த ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு திரும்பவும் வீட்டை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் ஆண்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உதவியாக இருக்காங்க? ஆண்கள் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நம்ம தான் வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பியும் வீட்டில் வந்து நம்ம தான் பார்க்கணும் எல்லாம். அப்போ இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு பெண்கள் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க, வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து அந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க? படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் சைட்லேருந்து அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? நான் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு படித்த அளவுக்கு ஒரு வேலை பார்க்கல, படித்த என்னோடய ஃபீல்டு வேறு, நான் பார்க்குற வேலை வேறு. அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு படித்த ஒரு ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். இப்போ வந்து படிக்கக்கூடிய ஏஜ், நீங்கள் படிக்க மட்டும்தான் செய்யணும், நல்லா படிக்கணும். இதில் ஆண்களோட பங்கு? ஆண்கள் வந்து பொம்பளை பிள்ளைனா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப படிக்கிறது தேவையில்லை, ஏன்னா அவளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது ஓகே. பையன் நல்லா படிக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல வேலை எடுக்கணும். அதுக்காக இந்த கான்செப்ட் வந்து வில்லேஜில் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ என்ன பண்ணால் மாறும், என்ன பண்ணலான்னு உங்களோட கருத்து? இது கட்டாயம் பொம்பளை பிள்ளைங்களும் கட்டாயம் நல்லா படிக்கணும். அவங்க வந்து வேலை பார்க்குறது அது வேறு, நாளைக்கு ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகிறாங்களோ அது வேறு. ஆனால் கட்டாயம் நல்லா படிக்கணும், எல்லாத்துலேயும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு கடைக்கு விடணுன்னா கூட நம்ம பயப்படுறோம், நம்ம விட்டுட்டா கூட மற்றவங்க வந்து ஏன் விடுறீங்க பிள்ளைங்கள வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து சரி பிள்ளைங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம தைரியமாக போயிட்டு வரட்டுன்னு விட்டால் கூட அவங்க ஏசுறதை பார்த்தா விடுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அப்போ இந்த வில்லேஜில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்கள கேர் பண்ணக்கூடாது, பிள்ளைங்கள வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டில் நம்ம வளர்க்க தான் செய்யணும். அவங்கள விடணும், விட்டுக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி போனாலும் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்தால் கூட சமாளிச்சுட்டு வந்துடணும். அவங்கள நம்ம ரெடி பண்ணிடணும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் மாறாமலே இருக்குது. இதை மாற்றினா இந்த ஊரை வந்து கொஞ்சம் நம்ம மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு பொதுவான உங்களோட கருத்து? அது வந்து நம்ம வந்து எல்லாரையும் நேசிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது. இப்போ வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மட்டும் நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்ன போல் மற்றவங்களும் மற்றவங்களோட பிரச்சனையை என் பிரச்சனையாக நான் நினைக்கணும்.